ஹலோ தோழர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஃபினான்ஸ் பேசலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஃபினான்ஸ் பேங்க்கில் எப்படி நம்ம வீட்டில் உட்காந்தபடியே இன்டர்நெட் யூஸ் பண்ணி ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்மால் ஸ்கேல் ஃபினான்ஸ் பேங்க் எல்லாம் கூட ஆர்பிஐ கீழே ரெஜிஸ்டர் பண்ணி தான் இயக்குறாங்க. அதனால் அவங்களோட பேங்க்கில் நம்ம போடுற அந்த தொகைக்கு 5 லட்சம் ரூபாய் வரையுமே டிஐசிஜிசி இன்சூரன்ஸ் இருக்குது. அதனால் நம்பிக்கையாக நான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ண போகிறேன். அந்த ப்ராசஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகேவா? இதில் ஸ்டாண்டர்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ப்ரீமியம் நினைக்கிறேன், அதுவும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ஸ்டாண்டர்ட் சேவிங் அக்கௌண்ட்டோட அந்த பெனிஃபிட்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் பாருங்கள், அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட்டை நமக்கு ப்ரொவைட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே காமிக்கிறாங்க. ஸோ அதே போல் நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ்லாம் ஃப்ரீ போல். ஐஎம்பிஎஸ் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் பேங்க்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மொபைல் ஆப்பில் நான் யூஸ் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இப்போதைக்கு நான் ப்ரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ண போகிறதில்ல. நான் ஸ்டாண்டர்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை நான் சூஸ் பண்ணி நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கேட்குது, அலோ கொடுத்துடுங்க. இப்போ இதில் நம்மளோட மொபைல் நம்பர் கொடுக்கணும், இமெயில் ஐடி கொடுக்கணும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கீழே அந்த 2 செக் பாக்ஸையும் டிக் பண்ணி சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் இன்புட் கொடுக்குற மாதிரி வருது. ஒன்று உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு வரும், இன்னொன்று உங்களுக்கு இமெயில் ஐடிக்கு வரும். அந்த ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் ஐ அக்னாலேஜ் கொடுத்து சப்மிட் கொடுத்த உடனே இங்கே பேன் கார்டு, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு நம்பர் கொடுக்குற மாதிரி வருது. அதுக்கப்புறம் டிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். மறுபடியும் ஆதார் கார்டுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓகேவா? அந்த நம்பருக்கு வரும் இல்லையா, அந்த ஓடிபி நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு இகேஒய்சிக்கு சப்மிட் கொடுத்துட்டீங்க. இப்படி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபெட்ச் ஆகிடும். நம்மளோட ஃபோட்டோ, பேர், ஊர் எல்லாமே வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட பேர், நம்மளோட மேரிட்டல் ஸ்டேட்டஸு, நம்மளோட அப்பா அம்மா பேர், அதுக்கப்புறம் நம்ம பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட வேலை, நம்மளோட இன்கம், அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் கீழே நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். ஓகேவா? நாமினேஷன் ரெக்வயர்டா இல்லையான்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் நோன் கொடுத்து அதை டிக் பண்ணி நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு நாமினேஷன் கொடுக்கறதுக்கு கூட எங்கள் வீட்டில் ஆள் இல்லாமல் இருக்குது. முன்னாடியெல்லாம் என்னுடைய அம்மா பேர் தான் கொடுப்பேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு டு யூ வாண்ட் டு ஓப்பன் யுவர் அக்கௌண்ட்டு எந்த பிரான்ச்சுன்னு கேட்குது. அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அட்ரஸ்க்கு பேஸ் பண்ணி நியர்பை பிரான்ச் ஃபில்டர் பண்ணி காமிக்குது. அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கனாலே போதும். இப்போ பாருங்கள், இந்த பேங்க்கை பொறுத்த வரையும் ஃபஸ்ட்டே நீங்கள் யூபிஐ யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் கொடுத்துடணும். ஸோ பேமெண்ட்ன்றது ஒரு 500 ரூபாய் கொடுத்து பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நான் பார்த்தப்ப அது எடுத்துக்கல. 5000 ரூபாயிலேருந்து 1 லட்சம் ரூபாய் பேமெண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அதனால் நான் மினிமம் அந்த 5000 நான் போட்டு என்னுடைய ஹெச்டிஎஃப்சி யூபிஐ ஐடி போட்டு நான் பார்த்தேன். அது ஒர்க் ஆகலை, எதனாலன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்னுடைய ஐசிஐசிஐ அந்த யூபிஐ ஐடி போட்ட உடனே என்னுடைய பேர் கீழே வருது பாருங்கள், ஹரிபிரசாத் சந்திரசேகர்னு. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் மேக் பேமெண்ட்னு கொடுத்தேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஐசிஐசிஐ பேங்க்குக்கு கேட்குது. ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம அந்த ஐசிஐசிஐ பேங்க் ஆப் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நமக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுத்துடுறாங்க. அந்த டெக்ஸ்ட் மெசேஜ்குள்ளே வர லிங்க்கை கிளிக் பண்ணி அதில் பேமெண்ட்டை நம்ம பண்ணி விட்டாலே போதும். ஃபஸ்ட்டு இது மறுபடியும் அந்த ஐசிஐசிஐ அந்த ஆப்புக்கு தான் போகுது. உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கும். இந்த பேங்க்கோட யூபிஐ அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் 5000 கட்ட போகிறீங்கன்னு சொல்லி வரும். ஓகேன்னு கொடுத்துட்டா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட்னு நமக்கு வந்துடும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 1 or 2 மினிட்ஸில் நமக்கு அந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். அது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண மாதிரி தான். இப்போ பாருங்கள், வீடியோ கேஒய்சிக்கு நம்ம ஒரிஜினல் பேன் கார்டு, அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை பேப்பரு, ஒரு பெண்ணை கையில் எடுத்துக்கிட்டு நம்ம ரெடியாக உட்காரணும். நான் இது அன்டைமில் நான் சூஸ் பண்ணதுனால வீடியோ கால் நவுன்னு கொடுத்தப்ப எனக்கு வீடியோ காலிங் ஆப்ஷன் வரலை. அவர் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் நாட் அவைலபிள் சொல்லி வந்துடுச்சு. அதனால் அதை நான் ஷெட்யூல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் டே, அதாவது இது ஒர்க்கிங் டேயில் மட்டும்தான் ஷெட்யூல் பண்ண முடியும். அதனால் நான் ஜூன் 2 ஒரு டைம் ஸ்லாட் போட்டு நான் வீடியோ கேஒய்சிக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். ஸோ மோஸ்ட்லி ஆஃப்டர்நூனில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் ஆஃப்டர்நூன் தான் நான் கிளிக் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் அந்த ப்ராசஸ்லாம் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதில் கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
கங்க்ராச்சுலேஷன், உங்களோட விகேஒய்சிக்கு வந்து ப்ராசஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக அந்த டேட்டுக்கு அந்த டைமுக்கு ஒரிஜினல் பேன் கோடோட ஒரு வெள்ளை பேப்பர் பென்னோட உட்காந்துக்கோங்க. நல்ல ஒரு லைட்டிங்ஸோட நல்ல ஒரு வைஃபை கனெக்ஷனோட இருங்கன்னு சொல்லிட்டு சொல்லுது. இப்போ நான் பேக் டு ஹோம் கொடுத்துட்றேன். ஸோ பேக் டு ஹோம் கொடுத்ததுனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஃப்ரெஷ் பேஜ் தான் ஓப்பன் ஆகும். நமக்கு பாருங்கள் எல்லா நேரத்துலையும் எஸ்எம்எஸ் கன்ஃபர்மேஷன் வந்து வந்துடுது. அதுலேயே பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அதை தாண்டி இமெயில் அலர்ட்ஸ் எல்லாம் கூட வந்துடுது. பயப்படவே தேவையில்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ண அந்த எல்லாம் ப்ரூஃபோடு நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ இது வந்து மறுபடியும் அந்த அக்கௌண்ட்டு ஓப்பனிங் பேஜுக்கு வந்து போயிடுச்சு. ஓகேவா? அதனால் இனி நம்ம எதுவும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா விகேஒய்சிக்கு வந்து மறுபடியும் ஓடிபி மூலமாக உள்ளே போனதுக்கப்புறம் உங்களோட விகேஒய்சி தான் பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சது. அதை ஓகே கொடுத்து நான் ப்ரொசீட் வந்து கொடுக்க போகிறேன். சேம் ப்ரொசீஜர் தான். நான் அன்டைமில் பண்ணதுனால அடுத்த நாள் ஒர்க்கிங் டேயில் வந்து பண்ண வேண்டியதாக போச்சு. இப்போ நான் இதெல்லாத்தையும் நான் ரெடி எடுத்து வச்சுக்கிட்டு நான் ப்ரொசீட் வந்து கொடுக்கணும். ஸோ வீடியோ கால் நவ்வுன்னு வந்து கொடுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸில் நம்ம பண்ணுறோம். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரிலாம் கேட்குது. அலோ கொடுக்கணும். ஸோ கேமரா, மைக்ரோஃபோன் இது எல்லாத்தையுமே நீங்கள் அலோ கொடுக்கணும். ஓகேவா? அப்போ தான் நம்மளோட பேசுகிறதெல்லாம் அவங்களுக்கு கேட்கும். நம்மளோட அந்த வீடியோ வந்து அவங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் கேட்கும். பர்மிஷன் கொடுத்து தான் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தான் நம்பர் 1ல் இருக்கோம். கியூ வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜை நம்ம விட்டுட்டு நம்ம வெளியில் போகக்கூடாது. அவங்க வர வரையும் நம்ம வெயிட் பண்ணி நம்ம அந்த விகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வித்தின் 1 ஆர் 2 மினிட்ஸு நமக்கு அங்கே ப்ராசஸ் வந்து பண்ணிட்டாங்க. விகேஒய்சிக்கு ஒரு கேர்ள் வந்து வந்திருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா என்கிட்ட என்னுடைய பேர் கேட்டாங்க. இதை வந்து லொக்கேஷன் நான் அலோ கொடுக்கணும். ஸோ என்னுடைய பேர், என்னுடைய டேட் ஆஃப் பர்த், என்னுடைய அப்பா பேர், அம்மா பேர் இது எல்லாத்தையும் வந்து கேட்டு மறுபடியும் அவங்க வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஓகேவா? அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்ப என்ன கொடுத்தீங்களோ அதே தான் கொடுக்கணும். எதையாவது ஒன்று மாற்றி சொன்னால் கூட உங்களுக்கு வந்து அது சாங்ஷன் ஆகாது, அக்கௌண்ட் ஓப்பன் ஆகாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நம்ம லைவ் சிக்னேச்சர் வந்து போட சொன்னாங்க. நான் போட்டு காமிச்சேன். அதையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. உடனே பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டாங்க. வேறு எதுவுமே பேச மாட்டாங்க. நம்மளோட லொக்கேஷன் வந்து அவங்களுக்கு ஷேர் ஆனது வந்து நமக்கு இங்கே ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிக்குது பாருங்கள். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன், யுவர் கேஒய்சி அண்டர் ப்ராசஸ்னு வருது. ஸோ பிரான்ச் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. அந்த பிரான்ச்சுக்கு நம்ம கால் பண்ணி கூட பேசிக்கலாம். உடனே பார்த்தீங்கன்னா வித்தின் ½ அன் ஹவர்க்குள்ளேயே நமக்கு இமெயில் ஐடி வந்து நமக்கு மெயில் வந்து வந்துடுச்சு. அதில் பாருங்கள் நம்மளோட கஸ்ட் ஐடி, அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி நமக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. உடனே ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு 5000 கிரெடிட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வந்துடுச்சு. நம்ம அந்த 5000 கட்டினது வந்து எங்கே போச்சோன்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. உடனே நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிட்டாங்க பாருங்க. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் உட்காந்தபடியே நம்ம இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் ஃபினான்ஸ் பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது எல்லா விதத்துலையுமே நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும். நமக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதில் சேவ் பண்ணுறதுக்கு சேவிங்ஸ்க்கு வந்து பெரிதும் உதவியாக இருக்கும். இந்த மாதிரியான ஸ்மால் ஸ்கேல் ஃபினான்ஸ் பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எஃப்டிக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் சரி ஓப்பன் பண்ணி வைக்கலாம், ஏதாவது காசு சேர்த்து நம்ம அதில் போட்டு பார்க்கலாம் எஃப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையோடு ஆரம்பிச்சிருக்கேன்.